உதயம் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திரு சுபைர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற இந்த தீர்மானத்தை நாடாளுமன்றத்தினுடைய கூட்டுக்குழுவுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க இதை? இல்ல, இது இந்த சட்டத்தை கொண்டு வர முடியாது அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். ஏன் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் கொண்டு வந்தாங்கன்னா, இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பேசப்படக்கூடிய முக்கிய பிரச்சனை அதானியினுடைய விவகாரம். அதானியினுடைய விவகாரம் ஒரு இந்தியா தொழிலதிபர் மீது அமெரிக்கா நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுக்கு பல இந்திய அதிகாரிகள் உடந்தையா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு. அந்த பிரச்சனை நாடாளுமன்றத்தில் பெரிய அளவில் எதிர்க்கட்சிகள் கையில் எடுத்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ எப்பெல்லாம் ஒரு பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் சில முக்கியமான பிரச்சனையில அவங்க களத்தில் இறக்குவாங்க. அப்போ இந்த தேர்தல், இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இதை கொண்டு வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டு வந்து அந்த எதிர்க்கட்சிகளை திசை திருப்பக்கூடிய வேலையை செஞ்சிருக்கிறாங்க. உடனே நாடாளுமன்றத்தில் இவங்க இந்த சட்டத்தை கொண்டு 2 சட்ட திருத்தங்கள் கொண்டு வரணும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 2 திருத்தங்கள் கொண்டு வரணும். 2 இடத்துல திருத்தங்கள் கொண்டு வரணும். அதே போல 3 1 பங்கு அவர்களுக்கு மெஜாரிட்டி வேணும். கிட்டத்தட்ட 300 தொகுதிகளுக்கு மேலே, 300 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மேலே லோக்சபாலையும், அதே மாதிரி ராஜ்யசபாவில் 150க்கு மேலே ராஜ்யசபாலையும் அவர்கள் மெஜாரிட்டியாக இருந்தால் மட்டும்தான் இதை அவர்கள் சட்டமாக கொண்டு வருவதற்கு சாத்தியம். பட் அவர்களுக்கு எந்த வகையிலுமே மெஜாரிட்டி கிடையாது. அப்படிங்கும் போது சட்டமாக கொண்டு வர முடியாது. அப்ப இன்னைக்கு அதை முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் கொண்டு வந்த அந்த பரிந்துரையை சட்ட அமைச்சர் கொண்டு வர்றாரு. கொண்டு நாடாளுமன்றத்தில் அதை விவாதத்துக்கு விடுறாங்க. அதை ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டிக்கு, கூட்டு பாராளுமன்ற குழுவுக்கு அனுப்பணும் அப்படின்னு 220 பேருக்கு மேல ஆதரவும் 140 பேருக்கு மேலதான் எதிர்ப்புமே தெரிவிச்சிருக்காங்க. அப்ப இதுலயே அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடையாது. இந்த சட்டத்தை ஆதரிக்கிறதுலயே மெஜாரிட்டி கிடையாது. அப்ப நல்லாவே தெரியுது இது ஒரு கண்துடைப்புக்காக கொண்டு வரப்பட்ட இந்த சட்டம். இப்ப ஜாயிண்ட் பார்லிமெண்ட்டுக்கு ஏற்கனவே வக்படுத்து சட்டமா இருக்கட்டும், பல சட்டங்களை இப்ப ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டிக்கு அமைச்சிருக்காங்க. இதே இது அவர்கள் 300 தொகுதிகளுக்கு மேல வந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு அந்த விவாதமே நடந்திருக்காது. அவர்கள் நினைச்சதை எதிர்கட்சிகள் வெளியிடம் பண்ணியிருப்பாங்க. எந்த விவாதமும் நடந்திருக்காது. உடனே அவையில கூப்பிட்டு தீர்மானம் நிறைவேற்றி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிச்சு அதை சட்டமாக்கி உடனே சட்டமாக கொண்டு வந்திருப்பாங்க. கடந்த 10 ஆண்டுகள் இதுதான் நடந்துச்சு. அதாவது காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து ரத்து, சிஏஏ, டெல்லி மாநில அரசுக்கு உண்டான சிறப்பு சட்டங்கள், பல சட்டங்களை எந்த விவாதத்துக்கும் எடுத்துக்கொள்ளாமல் அவர்கள் நினைச்சா உடனே கொண்டு வந்துருவாங்க. நாளைக்கு காலையில் யாரும் சட்டம் போடலையா, சட்டம் போடக்கூடாதுன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாலும் கொண்டு வரலாம். நாளைக்கு 6 மணிக்கு மேலே யாரும் பேட்டு போடக்கூடாது சட்டம் கொண்டு வந்தா கொண்டு வரலாம். ஏன்னா அவங்க ஃபுல் மெஜாரிட்டியில் இருந்தாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தலாக இருக்கட்டும், அந்த 500,000 செல்லாத இருக்கு, எதை வேணாலும் அவங்க நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு முழு வலிமையா இருந்தாங்க. பட் இப்போ அவர்களுக்கு மெஜாரிட்டி இல்லை. அப்படிங்கும்போது சட்டத்தை நிறைவேற்ற முடியாது, சட்ட ரீதியாக கொண்டு வர முடியாது அப்படின்னு அவங்க எல்லாம் தெரியும். அப்ப இதை இந்த எதிர்கட்சிகளை டைவர்ட் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்ட இது தீர்மானம் தான். அரசியலமைப்பு சாசன சட்டத்துக்கு எதிராக இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ரொம்ப ஜனநாயக விரோதமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. எந்த அடிப்படையில சொல்றாங்க? அரசியலமைப்பு சட்டத்திற்கு இந்தியாவே ஒரு கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் அமைக்கப்பட்ட ஒரு நாடு. அப்படிங்கும்போது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரான ஒரு விஷயமா மாறுதில்ல. அதான் எதிர்கட்சிகள் சொல்றாங்க. கூட்டாட்சி தத்துவத்திற்கு வேட்டு வைக்கக்கூடிய ஒரு திட்டமா இருக்கு, இதை வேட்டு வைக்கக்கூடிய ஒரு ஸ்கீமை கொண்டு வந்திருக்கீங்க. ஒவ்வொரு மாநிலத்துல இப்பதான் ஆட்சிக்கு வந்திருப்பாங்க, அந்த மக்கள் இப்பதான் நம்பி வாக்களிச்சிருப்பாங்க. நீங்க திருப்பி ஒரே நாள் ஒரே தேர்தல் கொண்டு வரப்ப அந்த மாநிலத்தை கலைச்சிருவீங்களா? அப்ப கூட்டாட்சியை சிதைக்கக்கூடிய வேலை தான் இருக்கு. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுடைய நோக்கமே ஒரு மன்னர் ஆட்சியை நோக்கி கொண்டு போறதுதான். ஒரே ஒரு மன்னர், ஒரே ஒரு ராஜா, ஒரே ஒரு ட்ரெஸ், ஒரே ஒரு சாப்பாடு, ஒரே ஒரு மொழி அப்படிங்கிறதா அவருடைய இலக்கு. இந்தியா முழுவதும் ஹிந்தி தான் பேசணும், இந்தியா முழுவதும் ஒரே மதம் தான் இருக்கணும், இந்தியா முழுவதும் ஒரே மன்னர் தான் இருக்கணும் அப்படிங்கிறதான். மாநிலங்கள் அவர்களுக்கு மாவட்டம் தான். நீ கொரோனா காலத்துல பார்த்தா தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு 28 மாவட்டங்கள்ல 20 டிஸ்ட்ரிக்ட், 48 டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாட்டில் 14 டிஸ்ட்ரிக்ட். அப்போ மாநிலத்தை அவங்க ஒரு டிஸ்ட்ரிக்டா தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அப்போ மன்னர் அங்க இருப்பாரு, இந்த மன்னருக்கு கீழே ஒவ்வொரு மாநிலமும் மாவட்ட வாரியாக பிரிஞ்சிருக்கும். இதுதான் அவங்களுடைய இது. அதனாலதான் இன்னைக்கு இந்த 10 ஆண்டுகள்ல பல மாநிலங்களுக்கு, குறிப்பா தமிழ்நாட்டிலே மாநிலத்துக்கு உண்டான தனிப்பட்ட உரிமைகள் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே அவங்க எடுத்துட்டாங்க. இன்னைக்கு கல்வியா இருக்கட்டும், வேலைவாய்ப்பா இருக்கட்டும், பல விஷயங்கள் நமக்கு பறி போயிருக்கு. அப்படிங்கும்போது இதுவும் கொண்டு வந்துட்டோம்னா ஒரு மன்னரை போல அங்க உட்காந்துடலாம். அதுக்கு பிறகு இவர்களை எல்லாம் ஒரு மாவட்ட சார்ந்த ஒரு பகுதிக்குள்ள இவங்க அடைக்கலாம் அப்படிங்கிறதா அந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுடைய நோக்கம். ஆனா அது பாஜக என்ன சொல்லுது அப்படின்னா, தேவையில்லாத செலவுகள் அதெல்லாம் குறைக்கிறதுக்காக, அதாவது தேர்தல் பணியில
அதாவது தேர்தல் பணியில ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு சம்பளம் போறதா இருந்தாலும் சரி, இது மாதிரி பல செலவுகள் இருக்குது. 2019 எலெக்ஷன்ல கூட பல ஆயிரம் கோடிகள் வந்து செலவாயிருக்குது. இதையெல்லாம் தவிர்க்கிறதுக்காக தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்குன்னு சொல்றாங்க. இல்ல 2019 நடந்த செலவு வந்து விவிபேடு மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணப்பட்டது. அது ஒன்ஸ் பர்ச்சேஸ் தான். அதை வந்து இவங்க இதுல சேர்த்துக்கிறாங்க கணக்கு. பொருளாதார வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த 5 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய தேர்தல் செலவையும் இவங்க ஒரே நாள் ஒரே தேர்தல் பண்ணதுக்கு பல லட்சங்கள் கோடி தேவைப்படும். அதை நீங்க கலெக்ட் பண்ணி நடத்துறதே ஒரு பெரிய செலவு. அப்படி நடந்தாலும் கூட ஒரு மாநிலத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து ஆட்சி கலைக்கப்படுதுன்னா திருப்பி அங்கே நடத்தன ஆகணும். இது வந்து இந்த செலவினம்ங்கிறது வந்து இவங்க வந்து ஒரு இதுக்காக சொல்லப்படக்கூடிய வாதமாக தான் இருக்க ஒழிய இது கிடையாது அப்படிங்கிறதான் பல பொருளாதார நிபுணர்கள் அதை வலியுறுத்துறாங்க. 2019 அதிகமாக செலவு பண்ணோம்னா அந்த விவிபேடு மிஷின் வாங்கியிருக்கிறாங்க. அந்த விவிபேடு மிஷின் எதுக்காக வாங்கப்பட்டது? இவிஎம் மிஷின்ல சில குளறுபடிகள் நடக்குது, ஃப்ராட் பண்றாங்க அப்படிங்கிறதுல ஒரு சந்தேகம் வருது. நீதிமன்றத்துக்கு போறாங்க, உச்சநீதிமன்றம் விவிபேடு வாங்குங்க, இங்கே விழுகிற சீட்டு இங்கே அழுத்துறீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு பேப்பர் விழுகணும், அந்த பேப்பர் உள்ளே போகணும் அப்படின்னு போடுறாங்க. சரி, எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு திருப்தி வந்துச்சு. சரி, ஓகே, நம்ம போடுற வாக்கு வந்து அந்த ஸ்லிப்பில் இருக்கும், நாளைக்கு அதையும் கவுண்ட் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தா அப்புறம் அதுக்கு பிறகு ஒரு உச்சநீதிமன்றம் போகிறது. அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் மட்டும் அந்த விவிபேடை நீங்கள் விழக்கூடிய அந்த ஸ்லிப்பை எண்ணுங்க அப்படின்ற மாதிரி வருது. இன்னைக்கு வரைக்கும் அது எண்ணல. இப்போ அந்த விவிபேடு வாங்கியும் அது வேஸ்ட்டாக தான் போச்சு. நம்ம வந்து இந்த மிஷினில் இருக்கிறத கவுண்ட் பண்ணிட்டு உடனே தேர்தலை வந்து டிக்ளேர் பண்ணிடுறாங்க. அது காலையில் 12 மணிக்கு மேலே அவர்களுக்கு சாதகமாக வரலன்னா அப்படி நிற்கிது. அதெல்லாம் பல குழப்பங்கள், பல விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த 543 சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்கன்னா பாதி பேர் வந்து அதை வந்து இந்த டிஜிட்டல் போர்டில் ஓட்டு போட்டிருக்காங்க, பாதி பேர் பேப்பரில் போட்டிருக்காங்க. அப்போ ஒரு நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு 500க்கும் மேற்பட்டவர்களை வச்சே ஒற்றுமையாக ஒரு வாக்கெடுப்பு நடத்த முடியல. ஓட்டு கூட கிடையாது, வாக்கெடுப்பு நடத்த முடியல. நீங்க எப்படி இந்தியா முழுவதும் சரியான தேர்தல் நடத்தி முடிச்சிருவீங்க? இந்தியாவே பல்வேறு மொழி, பல்வேறு கலாச்சாரம், பல்வேறு இனம், பல்வேறு கால சூழல், பல்வேறு லேண்ட்ஸ்கேப்பு எல்லாம் மாறிய ஒரு நாடு. அப்படி எல்லாருக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறது எப்படி சாத்தியமாகும்? இப்ப இந்த தீர்மானத்தை, அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற இந்த தீர்மானத்தை வந்து தமிழக அரசு எதிர்க்குது. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இருந்தாலும் சரி, உதயநிதி ஸ்டாலின் இருந்தாலும் சரி எதிர்க்கிறாங்க. ஆனா இதை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா சர்வாதிகாரத்தை கொண்டு வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் ஓட்டு போட்டு தான் அந்த அரசை தேர்ந்தெடுக்க போறாங்க. அப்படின்னா இது எப்படி சர்வாதிகாரமா மாறும்? மக்களாட்சி தான் நடக்குது. அதுலதால இப்ப சிக்கலே இருக்கு. ஓட்டு போட்டு தேர்தல் முறை எப்படி நடக்குதுங்கிறதால இப்ப சிக்கல் இருக்கு. தேர்தல் முறை சரியா நடக்குதா? சரி, ஒரே நாடு ஒரே தேர்தலில் வந்து நீங்க வந்து வாக்கு சீட்டு முறை நடத்துங்க, கொண்டு வர முடியுமா? தேர்தல் ஆணையம் எப்படி செயல்படுது? வாக்கு எந்திரத்தின் மேல் ஒரு நம்பிக்கை இல்லை. நடந்து முடிந்த இந்த மகாராஷ்டிரா தேர்தலில் 140 வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் இருக்கு. தேர்தலில் ஏகப்பட்ட முறைகேடுகள் நடந்திருக்கு. 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வாக்கு எண்ணிக்கையிலேயே மாற்றம் இருக்கு. பாஜகவிற்கு சாதகமான இடத்துல போலிங் ஆயிருக்கிற பெர்சன்டேஜை விட கவுண்ட் பண்ண பெர்சன்டேஜ் அதிகமா இருக்குன்றாங்க. இந்த வாக்குச்சாவடியில் ஒரு 1500 ஓட்டு போலிங் ஆயிருக்கு அப்படின்னா எண்ணப்பட்ட வாக்கு 2000 வாக்குகள் இருக்கு. இந்த மாதிரி வழக்குகள் 140 வழக்குகள், 1-2 இல்ல, 140 வழக்குகள் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துல பெண்டிங்ல இருக்கு. மகாராஷ்டிரா தேர்தலில் மட்டும் அந்த அளவுக்கு இவர்கள் வந்து அத்துமீறல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் வைக்கிறப்ப என்ன மாதிரியான பண்ணுவாங்க? அப்ப இவருடைய நோக்கம் என்ன இருக்கு? தேர்தல் முறையில ஒரு நம்பிக்கை இல்லாம போச்சு, ஒரு ஜனநாயகம் இல்லாம போச்சு, எல்லா வகையிலையும் இவர்களை சிதைச்சு வச்சிருக்காங்க. அப்படிங்கும் போது அதான் சொல்றாங்க, ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைச்சி விட்டு சர்வாதிகாரத்தை கையில் எடுப்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறத எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு. முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களுடைய நெஞ்சுக்கு நீதி புத்தகத்திலையும் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலை வந்து ஆதரவு செய்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பிஜேபியில் இருக்கிறவங்க, சங் பரிவார சேர்ந்தவங்க எல்லாம் சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அது எந்த காலகட்டத்தில் கொண்டு வந்தாரு? இப்ப நீங்க இந்தியா சுதந்திரத்துக்கு பிறகு 1940க்கு பிறகு நடந்ததுல பல தேர்தல் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் நடந்துச்சு. அதுக்கு ஒரு சில மாநிலங்கள் கலைக்கப்படுது, ஒரு சில மாநிலங்கள்ல வந்து பெரும்பான்மை இல்லாம போகுது. அந்த மாதிரி ஒரு சில மாநிலங்கள்ல மாறி மாறி வர்றப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியப்படாது அப்படின்னு அதை கொண்டு வர போறாங்க. இப்போ அந்த காலத்துல கிட்டத்தட்ட அந்த 60-65 காலகட்டங்கள்ல அந்த மாதிரியான ஒரு இதை கொண்டு வரணும்னு அன்னைக்கு கலைஞருக்கு நினைச்சாரு. பட் இப்ப கலைஞர் நினைச்சிருப்பாரா? இன்னைக்கு நினைச்சிருப்பாரா? இப்படி அவர் கடைசியில் அவர் உயிரோடு இருக்கப்ப 2019 வரைக்கும் அவர் அதை பத்தி பேசினாரா? அப்ப காலம் இன்னைக்கு எவ்வளவு மாறி இருக்கு, மக்கள் தொகை பெருக்கமாயிருக்கு, கலாச்சார ரீதியாக இன்னைக்கு வேறுபட்டு போய் நிக்கிறோம், ஆட்சி அதிகாரம் வேற வேற மாறி போய் நிக்குது. அப்ப அன்னைக்கு சொன்னாரு, இன்னைக்கு அதை ஏத்துக்கிறாரு அப்படிங்கறத பேச முடியுமா? நம்ம அன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு அது சரியாக இருந்திருக்கும்.
இன்னைக்குள்ள சூழ்நிலைக்கு அது பாஜக தலைமையில ஒரே நாடு ஒரே தேர்தல் நடந்தா நியாயமாக நடக்குமா? அதான் எல்லாருடைய கேள்வியும். சாமானியன் கூட தெரியும் இன்னைக்கு தேர்தல் முறை எப்படி நடக்குது. பாஜக ஒரே நாள் ஒரே தேர்தல் கொண்டு வரணும் ஒரே துடிப்பா இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்குள்ள ஏதாவது ஒரு நோக்கம் இல்லாம இருக்குமா உங்களுக்கு? இப்ப கலைஞர் அன்னைக்கு ஒரு ஜனநாயகம் இருந்துச்சு. எமர்ஜென்சியை எதிர்த்து இந்திரா காந்தி பெரிய அளவுல போராட்டம் பண்ணாங்க. ஆனா அதே தேர்தலில் இந்திரா காந்தி தோக்கடிக்கப்பட்டாரு. கடைசியில இந்திரா காந்தி எமர்ஜென்சி கொண்டு வந்தது தவறுன்னு உணர்ந்து அதை வாபஸ் வாங்கினாரு. அன்னைக்கெல்லாம் அது ஜனநாயகம் இருந்துச்சு, கேள்வி கேட்கக்கூடிய உரிமை இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கா? அப்படிங்கும் போது இவர்கள் இந்த நோக்கம் எது கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமா தெரியும். இந்தியா முழுவதும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும், மாநிலங்களை மாவட்டம் ஆக்கணும் அப்படிங்கிறது அவருடைய ஒரு குறிக்கோள். அதை நோக்கி தான் கொண்டு வர போறாங்க அப்படிங்கிறது தான் அவருடைய திட்டம். அதனால அன்னைக்கு அந்த காலகட்டங்களில் அவர் கலைஞர் ஆதரிச்சாரு. கண்டிப்பாக இப்ப இருந்தா அவர் எதிர்த்து தான் செஞ்சிருக்கும். இப்ப கூட்டுக்குழுவுக்கு இந்த தீர்மானத்தை அனுப்பி வச்சிருக்கிறாங்க ஒப்புதலுக்காக. இது சாத்தியப்படுமா இல்ல அமல்படுத்தப்படுமா, எப்படி பாக்குறீங்க? அமல்படுத்துவதற்கான 1% கூட வாய்ப்பே கிடையாது. இந்த வக்ஃப் வாரிய சட்டம் மாதிரி இதுவும் அப்படியே கிடப்புல கடந்த வரக்கூடிய 4-5 ஆண்டுகள்ல இது இருக்கும். கூட்டுக்குழு அப்பப்போ சேரும், கூட்டுக்குழு விவாதம் நடக்கும், வெளிநடப்பு செய்வாங்க. கூட்டுக்குழுக்குள்ளேயே ஒருமித்த கருத்து ஏற்படாது. இதுக்கு எதுக்கு இந்த தீர்மானத்தை கொண்டு வந்து அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதான் ஏற்கனவே சொல்றேனே, டைவர்ட் பண்றதுக்காக தான் இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதானி விவகாரம் இன்னைக்கு பெரிய அளவில் நாடாளுமன்றத்தில் எதிரொலிக்க போச்சு. மணிப்பூர் விஷயம் நிறைய பேச வேண்டிய விஷயங்கள் இருக்கு. அதை இந்த பக்கம் டைவர்ட் பண்ணி வர்றதுக்காக இதை கொண்டு வந்துட்டு இந்த பக்கம் போக நாங்க இந்த பக்கம் எங்க வேலையை பாக்குறோம், எங்கள்கிட்ட கேள்வி எதுவும் கேட்டுறாங்க, டைவர்ட் பண்ணி வர்றதுக்காக கொண்டு வந்தப்பட்ட திட்டம் தான் இது. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துல பந்தமைக்கு நன்றி சார்.